சேலம் 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 ஸ்பெஷல் எசன்ஸ் தோசை சாப்பிட போறோம் நாங்க. வேற என்னடா வேணும்? உள்ள என்ன நடக்குன்னு தெரியாத அளவுக்கு மறைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த தோசைக்குள்ள இருக்கிற அந்த மசாலா வேற, மட்டன் கிரேவில இருக்கிற மசாலா வேற. ஏண்டா என்னடா தம்பி தேர் திருவிழாக்கு போற மாதிரி போறாங்க, அது காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போறாங்கடா. போலாமா? திருப்தியா சாமி கும்பிட்டாச்சு, சாப்பிட்டாச்சு, போலாம். தண்ணியும் ஊற்ற வேணாம், ஒன்றும் ஊற்ற வேணாம், போடா. இது உங்களுக்கு ஓவரா இல்லைடா? இல்லையா? நீ உன் ஆளுங்களை எல்லாத்தையும் உனக்கு தகுந்த மாதிரி ட்வீன் பண்ணி வச்சுக்கிறியா அப்படிம்பாரு. அப்படிதான் ஆச்சு. ஒரு பழம் பழுத்துருச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் பழம் சாமிக்குங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பழம் குருவிக்கு கொடுத்தாச்சு. வெயிட் கொஞ்சம் குறைவா இருந்தா சாயறது கம்மியா இருக்கும் இல்லைங்களா? சாயாது சீக்கிரமா. அதுக்கு தான் இந்த வேலை. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இப்போ மணி எத்தனை? கரெக்டாக 6 மணி. இப்போ நாங்கள் எல்லாரும் கிளம்பியாச்சு. எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னாக்கா, எங்கடா கிளம்பியிருக்கோம்? சேலம் சேலம் ஸ்பெஷல் எசன்ஸ் தோசை சாப்பிட போகிறோம் நாங்கள். என்ன சாப்பிட போகிறோம்? எசன்ஸ் தோசை சாப்பிட போகிறோம். நான் சாப்பிட போகிறது கிடையாது. நம்ம விகாஸ் தம்பிக்கும் சர்வேஸ் தம்பிக்கும் சேலத்தில் இருக்கிற ஸ்பெஷலான ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் இதுக்கு மேலே எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதனால ஃபர்ஸ்ட் வந்து எசன்ஸ் தோசை. ஓகேவா? இந்த சீரிஸ் பேரு சேலம் ஃபுட் சீரிஸ். சேலம் ஃபுட் சீரிஸ். போயிட்டு வரலாம் வாங்க. அங்க சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ வருது. இந்த லீவுக்குள்ள எத்தனை வீடியோ வருதுன்னு பார்க்கலாம். எப்படி அவங்க அப்பா ஞாபகம் வச்சு கூட்டிட்டு போறாருங்கறத பாத்தறலாம். லீவ் கடைசில இப்பதான் ஒரு வீடியோ வருது. அதான் மன வருத்தமா இருக்குது. அமாவாசையை முன்னிட்டு நம்ம பத்ரகாளி அம்மன் கோவில்ல கூட்டத்தை பாருங்கள். லைட்டிங் கூட்டத்துக்கு வரும்போது நாளைக்கு வீடியோ வந்து பகல்ல எடுத்துக்காங்க. லைட்டிங் பத்தியா சூப்பரா இது ஃபுல்லாக போட்டுருக்காங்க. கோயில் ஃபுல்லாக போட்டுருக்காங்க. நீங்கள் நைட்டு பாருங்கள், நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எப்படி ஜனங்க நடந்து வராங்கன்னு. சேலம் அம்மாப்பேட்டையில் தாங்க இந்த எசன்ஸ் தோசை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அந்த கடைகள்லாம் எங்கே இருக்குது, எந்த கடையில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் எங்கள் அப்பா கொண்டு போய் காரை நிறுத்திட்டு ஒவ்வொருத்தரையாக போய் விசாரிக்கிறாரு. அந்த கடை எங்கே இருக்குது, அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட விசாரித்தார். அவர் ஒரு 2 கடையை சொன்னார். அந்த கடையோட பேரை சொல்லி சொல்லி கடைக்காரங்கக்கிட்ட, ஆட்டோ டிரைவருங்கிட்ட, இவங்ககிட்டலாம் போய் விசாரிச்சுட்டு வராரு. இதே மாதிரி ஒரு 2-3 இடத்துல நிறுத்தி விசாரித்து அதுக்கப்புறம் தாங்க கண்டுபிடிச்சி நாங்கள் போனோம் அந்த கடைக்கு. கடைசியாக நாங்கள் போனது வந்து இந்த என்என்ஆர் பிரியாணி கடைக்கு தாங்க போனோம். இதுக்கு முன்னாடியே வந்து இன்னொரு கடை கூட சொன்னாங்க, கவுண்டர் மெஸ்ன்னு ஒன்று சொன்னாங்க. அது கூட நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது எங்களால் கண்டுபிடிக்க முடியல. சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கடையை கண்டுபிடிச்சோம். அதனால் போகணுன்னு நினைக்கிறீங்க அந்த கடைக்கும் போங்க, இந்த கடைக்குமே போங்க. இங்கேயுமே நல்லா தான் இருந்துச்சு சாப்பாடுன்னு சொல்லி சொன்னா விட்டாச்சு. தோசை பிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி கடைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நேரமாகவே கூட்டிகிட்டு போகணுங்க. நம்ம தேடி கண்டுபிடிச்சி போகிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஏன்னாக்கா ஒரு 7லேருந்து ஒரு 8க்குள்ளே போனோமா தான் எல்லா ஐட்டமும் இருக்கும். இங்கே வந்து நாட்டுக்கோழி சிக்கன்லாம் இல்லை, தீந்துருச்சு எல்லாமே. அதனால் சிக்கன் வறுவல், பிராய்லர் கோழி சிக்கன் தான் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் மட்டன் வறுவல் கிடச்சிச்சிங்க, இருந்துச்சு. இதுதான் வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் எசன்ஸ் தோசை, அவ்வளோதான் சாப்பிட்டானுங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா தாம்மா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க 2 பேருமே. கடைக்கு வந்து விளம்பரம் படுத்துகிறதா நினச்சிக்காதீங்க. கடைக்கு விளம்பரம் கிடையாது, இது நானாக போய் எடுத்துக்கிட்டது தான். ரேட்டுமே வந்து கம்மியாக தான் இருந்துச்சுங்க, அப்படி ஒன்றும் அதிகம்லாம் இல்லை ரேட்டு. சாப்பிட்டு வந்தாச்சு. சேலம் பக்கம் வந்தீங்கன்னா கட்டாயமாக நீங்களுமே எசன்ஸ் தோசை எந்த கடையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச கடையில் கூட நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு ஊரோடைய ஸ்பெஷல் அப்படிங்கும் போது அதை நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்களா? அதுக்காக சொல்கிறேன். ஓகே, அடுத்ததாக அப்படியே நாங்கள் வெளியில் வந்தோங்க. வர வழி தான் நமக்கு பூ மார்க்கெட்டுங்க.
அங்கே தான் வந்து இந்த நாட்டு மருந்து கடையெல்லாம் இருக்கும். அங்கே கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சறதுக்கு நம்ம தேங்காய் தான் ஆட்டியிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் இந்த ட்ரிப்பு கொஞ்சம் மூலிகை எண்ணெய் வந்து காய்ச்சலாம் அப்படின்ட்டு இருக்கேன். தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறதுக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் நம்மக்கிட்ட இல்லாத மருந்து பொருட்கள் எல்லாமே அந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதில் போய் வாங்கிட்டு வர சொல்லி சொன்னேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட. அதனால் வண்டியை ஓரம் கட்டிட்டு அங்கே போய் நாங்கள் நாட்டு மருந்து கடையில் தான் கொஞ்சம் பொருட்கள் வாங்கிட்டு வந்தோம். சைவ சாப்பாட்டுக்கு கிருஷ்ண பவனா ஏங்க ஏகப்பட்ட பேர் இடம் இல்ல, உள்ள என்ன நடக்குன்னு தெரியாத அளவுக்கு மறைச்சிட்டு இருக்கிறாங்க. 8 மணிக்கு கூட்டம் கம்மியா இருக்குன்னா 8:30 மணிங்க. கிருஷ்ண பவனில் பயங்கரமாக கூட்டங்க கியூவில் நிற்கிறாங்க. ஒருத்தர் சாப்பிட்டுக்கும் போது அடுத்தது சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். சரி நம்ம எப்பவும் சாப்பிட்ற அமோகத்திலே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் 3 பேர் சாப்பிடல இல்லைங்களா, அதனால் அமோகத்திலே சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வர வழியில் தாங்க பார்த்தோம், நம்ம பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு நடந்து வரவங்க, பாத யாத்திரையாக நடந்து வரவங்க ஏகப்பட்ட பேர் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. என்னடா இத்தனை பேர் நடந்து வராங்கன்னு பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு நம்ம கோயிலை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த இவங்கெல்லாம் வந்து சேலத்துலேருந்தே நடந்து வராங்க. இது மாதிரி நடந்து வர்றீங்க. நான் வந்து இப்போ ஓமலூருக்கு அந்தாண்ட இருந்து நடந்து வர்றதை உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் இது மாதிரி நடக்கிறது சேலத்துலேருந்தே நடந்து வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் முள்ளமாக போகுது, அவங்க நடந்து போகிறது தெரியும். டக்கு டக்குன்னு மறைஞ்சு போயிடுது போகிறது. இடையில வந்து ஏதாவது டீ கொடுப்பாங்க தானேங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அதோட போகும்போது கையில் தூக்கிட்டு போகிறாங்க பாருங்களேன், தண்ணி தூக்கிட்டு போகிறாங்கல்ல, அந்த தண்ணி பாட்டில் தூக்கிட்டு பேகை தூக்கிட்டு போகிறது இன்னும் பெரிய கஷ்டம். நடக்கிறதே சிரமம். என்னடா தம்பி தேர் திருவிழாக்கு போகிற மாதிரி போகிறாங்க, அது காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போகிறாங்கடா. உத்தம சோழபுரம் நம்ம அவையார் கோயில் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து தான் ஜாஸ்தி வராங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் திடீர்னு எதாச்சியாக தான் பார்த்தோம் இந்த மாதிரி. என்னடா இத்தனை பேர் நடந்து வராங்கன்னு பார்த்தா நம்ம பத்ரகாளி அம்மன் கோயில் தான் வந்துட்டு இருக்காங்க. நாம் இன்னைக்கு தான் பார்க்குறோம். இப்படி நடந்து வரவங்களுக்கு டீ காஃபி அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாமே கொடுக்குறாங்க. இடையில பாருங்களேன் கரகம்லாம் எடுத்து ஆடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த வருஷம் தான் பார்த்தேன். எசன்ஸ் தோசை எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பர் நல்லா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப இதா இல்லை. ஓகே நல்லா இருக்கு அப்படிங்கிற இருந்துச்சு. மோசமாவும் இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு நார்மலாக போய் ஒரு ட்ரிப் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கிறீங்க, போய் சாப்பிடலாம். எசன்ஸ் தோசைனா என்ன எப்படி இருக்குன்னு சாப்பிடணும்னு நினைக்கிறேங்க, சாப்பிடலாம். அந்த தோசைக்குள்ள இருக்கிற அந்த மசாலா வேற, மட்டன் கிரேவியில் இருக்கிற மசாலா வேற. ஏண்டா நான் தான் கேட்டேன் அவர்கிட்டயே. அவர் இந்த மசாலாவை அந்த எசன்ஸ் தோசைக்குள்ள வைக்கிற எசன்ஸ் மட்டும் 4 மணி நேரம் மேலே வேக வைப்போம், அந்த கறி எல்லாம் அப்படி பீஸ் பீஸா போயிடும் அப்படின்னாரு. அது ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சா உனக்குன்னு கேட்குறேன். ஆமா, அது குருமாக்கும் அதுக்கு நான் ஒரு மாதிரி அந்த கறியோட அந்த துகள்கள் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி தட்டுப்பட்ட மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே. ஆனா நம்ம சேலம் ஸ்பெஷல் எசன்ஸ் தோசை சூப்பர் தான். சூப்பர். சரி ஓகே. இப்பதான் வருது. இல்ல எங்க வீட்டுக்காரர் தான் வேணாம் வேணாம்னால கூப்பிட்டோம். அதுதான் தென்னை மட்டையா? தென்னை மட்டை சொல்லி விட்டுறாங்க. அப்படியே ஆடையாடு தூக்கிட்டு இருந்தீங்களா கையில? இப்பதான் வந்து அங்க வந்து வெட்டி விட்டுங்க. இது வேறு ஒன்றும் இல்லைங்க. அன்றைக்கி நைட்டு தான் வந்து மலை தேனுன்னு சொல்லிட்டு நம்ம காட்டில் வந்து தென்னை மரத்தில் வந்து கூடு கட்டி இருந்துச்சு. எவ்வளோ பெரிய தேனடை இருந்துச்சுங்க. போன வாரத்தில் அடித்த காற்றுல ஒரு தேனடை கீழே விழுந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால தான் இந்த வாரம் வந்து வீணாக போயிடக்கூடாது அப்படின்ட்டு அமாவாசைக்கு நாளே அழிச்சிடலாம் அப்படின்னு தாத்தா தான் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற பசங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த தேனடையை அழித்து கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கார் வேணாம் அது எதுக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்னாரு. அதனால் எடுக்காமல் விட்டுட்டேன். ஆனால் வந்து பார்த்த போது தான் தெரிஞ்சிச்சு, ஐயோ இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே, வீடியோ எடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு எனக்கு.
ஒரு நாளைக்கு ஆயினா புரிஞ்சுக்கோ விட்டுருணும். ம் ஏதானா ஒரு 2.5 100 தேன் இருந்துச்சு தான் இங்கே 1/4 லிட்டர் பொடிச்சு வச்சிட்டா. ஏன் கிட்டினது தேன் கட்டி வெயிட் அப்பதான் பச்சிது. பாடா அந்த குச்சோடு தின்னுக்குறாங்க. நாம் பெட்டியில் வைக்கிற தேனி வந்து சின்னதாக இருக்குதுங்க. ஆனால் இந்த தேனி வந்து மலை தேனுங்கிறதுனால அப்படியே பெரிய பெரிய தேனியாக இருக்குதுங்க. அதனால தான் வந்து லைட் எல்லாமே ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. நீங்கள் லைட்டு வெளிச்சம் அடித்தாக்கா அங்கே வந்து உள்ளே வந்து பூந்துக்கும் அப்படின்ட்டாங்க. நான் எல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். நான் அந்த பூச்சி உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்களேன், எவ்வளோ பெரிய பூச்சாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பெட்டியிலேருந்து எடுத்த தேனை வந்து புழிஞ்சாச்சு. இது வந்து நம்ம பெட்டியிலேருந்து எடுத்த தேன். இதனுடைய அந்த அது என்னடா எடையா அது என்ன சொல்லுங்கள், அடை. தேன் அடை வந்து சன்னமாக இருக்குது. ஆனால் மலை தேனுடைய அடை வந்து அதான் மொத்தமாக இருக்குது. பாருங்களேன், மலை தேனே எப்படி உட்காந்துருக்குது பாருங்களேன். ஆனால் அந்த தம்பிங்க நைட்டே நான் புழிஞ்சு தந்துட்டுமாக்கா. நாங்கள் நான் லேட் ஆகும் பசங்க அதெல்லாம் போகிறதுக்கு ரெடி ஆக்குறாங்களே வேணான்ட்டோம். இது என்னன்னா அடை மொத்தமாக இருக்கும், இது புளிய முடியாது, லேட் ஆகுங்கிறாங்க. ஆனால் கலரே பாரு மஞ்சள் கலராக இருக்குது. ஏக்கண்ணா இதுவும் அதே பூவை தானே பிச்சுட்டு வந்து நான் அதுக்கு இருக்குங்க. அது மொத்தமாக இருக்குங்க. இது வந்து லேசாக தான் இருக்கு அடை. ஆனால் நாங்களுமே பெட்டியில் வைக்கிற தேனிக்கு வந்து எந்த ஒரு சக்கரை பாகோ எதுவுமே வைக்கிறதே கிடையாது. இருக்கிற பூக்கள்லேருந்து தேன் எடுத்துகிட்டு வரட்டும், அது சோம்பேறி ஆக்கக்கூடாது அப்படின்னு சக்கரை பாகை நான் வைக்கிறதே இல்லை. ஆனால் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து தேனி வந்து பூக்கால சீசனில் சக்கரை பாகு தான் வைக்கிறாங்க. நான் வந்து இருக்கிற பூக்கள்லேயே தேன் எடுக்கட்டும் அப்படின்னு விட்டுறது. இப்போ எவ்வளோ பெருசுக்குது பாரு, அழகாக இருக்குது. ஆனால் இன்னமும் இந்த தேனை விட்டு போகாமல் உட்காந்துக்குது பாரு. உங்கள் வீட்டையெல்லாம் நாங்கள் சொந்தமாக்கிக்கிட்டோம், ஓடி போயிருங்க, போய் வேறு ஒரு புது வீடு கட்டுங்க. இன்றைக்கி அமாவாசை இல்லைங்களா, அதனால் ஒரு எட்டு போய் குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துடலான்னு. எப்போவுமே மாதம் அமாவாசைக்கு மட்டுமாவது நம்ம போய் குலதெய்வத்தை போய் பார்த்து ஒரு தரிசனம் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட நம்மளுடைய குறை நிறைகளை சொல்லிட்டு வந்துடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். எத்தனை மாதம் போக முடியுதோ தெரியல, ஆனால் ஞாபகம் வரும் போதெல்லாம் போயிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் இன்றைக்கி வந்து குலதெய்வத்தை தான் போய் சாமி கும்பிட்டு வரணும்னு இப்போ கிளம்பியாச்சு. ஓகே, விகாஸ் தம்பி இப்படி ஓட்டி உட்காந்துட்டு போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் வந்து ஓட்டுறதுக்கான வயசு வழியே என்ன பண்ணுறது. அதனால் சார் எங்கே சார் போனோம்? ஐநூறு தான் ஒரு டப்பா எடுத்து வர சொல்லிக்கிறேன். அதனால காரை உள்ளே தூக்கி நிறுத்துறது, வெளியில் தூக்கி நிறுத்துறது, இதுவே இந்த பசங்களுக்கு ரொம்ப ஆசையாக போயிடுது. ஏண்டா போலாமா? திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு, சாப்பிட்டாச்சு, போகலாம். இன்றைக்கி வந்து இந்த மரவள்ளி கிழங்கை வந்து இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் எண்ணெயால் பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு நிறைய நாள் கடையிலே வாங்கி சாப்பிட்றோம். இப்போ தான் நம்மக்கிட்ட தேங்காய் ஆட்டின எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதனால் நம்ம எண்ணெயில் சுட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி சுட்டுடலாம், ரொம்ப ஈஸியானது தான். நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா பொரிச்சு எடுத்தோமா, நல்லா கமன்னு வாசமாக நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிடலாம். எப்படிங்க, போதும் இல்லையா? சும்மா கொஞ்சம் அப்பப்போ ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்தோமா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பிள்ளைங்க. அதுக்கு தான் எண்ணெய் நல்லா காயிட்டோம். நிறைய பேர் வந்து இந்த மூடி வந்து வெள்ளை கலர் மூடி வந்து உடஞ்சி வருதுன்னு சொல்லி ஃபோட்டோ போட்டிருந்தீங்க ஒரு 2-3 பேர். நிச்சயமாக வேறு இந்த ப்ளூ கலர் மூடியை நாங்கள் வாங்கிக்கிறோம். ஏன்னா கடையில் வாங்குறதானங்க பாட்டிலும் மூடியும், அது வந்து இந்த ப்ளூ கலர் மூடி வந்து தீந்து போனதுனால தான் அந்த வெள்ளை கலர் மூடி வாங்கினோம். இதுக்கப்புறம் நாங்கள் வாங்குறது கரெக்டான இந்த ப்ளூ கலர் மூடியை வாங்கிக்கிறோம். ரெண்டுக்குமே காஸ்ட் வித்தியாசமாக எதுவுமே கிடையாது, எல்லாம் ஒரே விலை தான். ஆனால் ஏன் அந்த மூடி அந்த மாதிரி வருதுன்னு தெரியல. இதுக்கு மேலே வாங்கிறது இந்த ப்ளூ மூடியை வாங்கிக்கிறோம் நாங்கள். சரிங்களா? வேண்டா கரெக்டாக தானே போடுறேன். அப்படியே அவங்க போடும்போது பார்க்க ஆசையாக இருக்குது. கடைகளில் அவங்க ரோட்டில் விற்கிறீங்க மனசுகிறோம். எங்கள் வினிஷாவுக்கு தான் இந்த கிழங்கு சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும்.
மாமியார் வீட்டுக்கு பின்னாடி சைடு அங்கே இடத்துல சுட்டு கொடுப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக அப்போ போட்டு கொடுப்பாங்க. எப்போ அங்கே போனாலும் 2 பொட்டன்ட்ட கையில் பிடிச்சிட்டு வருவா எங்கள் வினிஷா. எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்து விட்ருவாங்க. அங்கே தான் அப்படி வாங்கிட்டு வாங்கிட்டு வருவாங்க. சரி பத்தியா, இதுக்கு மேலே போட்டாக்கா இதாக போயிருந்தேன். இப்போ இதை ஊற்றுறது நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமேட்டு உப்பு கலந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக அந்த எண்ணெயில் ஊற்றிடணும். அப்போ தான் வந்து அந்த சிப்ஸில் வந்து உப்பு ஏறும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அதுவும் ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கப்புறம் படப்படப்படன்னு வெடிக்கும். நம்ம தூரமாக நின்றுக்கணுங்க. போட்டு வெடிக்க வைக்கிறாங்க. தண்ணியும் ஊற்ற வேணாம், ஒன்றும் ஊற்ற வேணாம், போடா. சூப்பராக பொரிச்சாச்சுங்க. இப்போ கொண்டு போய் நம்ம விகாஸ் தம்பிக்கு கொடுத்துர்லாம். இது வந்து இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தம்பிக்கு. ரெண்டுங்களும் படுத்துட்டு இருக்குது பார்த்தீங்களா? என்னங்க மச்சானுக்கு ஊட்டி விடுறதான். இது உங்களுக்கு ஓவரா இல்லைடா? இல்லையா? இல்லை உனக்கு ஓவரா இல்லை? எப்படி ஆகுது வீட்டிலே? நம்ம ஆமாம், அது நம்ம எண்ணெயில் புது எண்ணெயில் பொரிச்சு தவிர அப்படி தான் இருக்கும். சரி சாப்பிடுங்க. பொரிச்சு டப்பாவில் போட்டு வைக்கிறேன். முறுக்கு சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுங்க இதையும். சரியா? நம்ம நொச்சி மரத்தை வந்து வெட்டி விட்டாச்சுங்க. ஏன்னா பாருங்கள், வெட்டி கோலாக எடுத்துட்டோம். கோல் ஏன்னா அது வந்து கரண்ட் கம்பத்தில் போய் மோதுது. அதனால் எலக்ட்ரிக்காரங்க அவங்க வந்து வெட்டி விட்ருவாங்க. சரி நாம்பளா பார்த்து வெட்டிக்கிட்டோமா, நம்ம வாழை மரத்துக்கெலாம் முட்டு கொடுக்கறதுக்கு, செடிங்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இந்த தலைங்களை வந்து செடிங்களுக்கு போட்டுட்டோமா ரொம்ப நல்லது, எருவாக போயிடும் நல்லா. அதுக்கு தான் இது அப்படியே விட்டுட்டோமா 2 நாளில் அப்படியே காஞ்சி கொட்டி போயிடும். கொட்டினதுக்கப்புறம் வாரி கொண்டு போய் நம்ம செடிங்களுக்கு போட்டுடலாம். பாருங்களேன், மரத்தை எங்கள் வீட்டுக்காரர் நோண்டிருங்கிறாரு, வெட்டி இப்படிங்க அடியோடனாரு. நாங்கள் தான் வெட்டாமல் அந்த 3 மரத்தை மட்டும் அப்படியே விட்டுறது. மறுபடியும் இது துளிர் எடுத்து அந்த கம்பம் வரைக்கும் போகிறது, ஒயர் வரைக்கும் மறுபடியும் இப்படி வெட்டிக்குவோம். இது அடுப்பு எரிய விடுறதுக்கும் நல்லாயிருக்கும், இது மாதிரி முட்டு கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஏன் நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணணும்? இது நமக்கு தேவைப்படுறப்ப இலைகளையும் பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் இது மாதிரி வச்சுக்கிட்டோம் நாங்கள். இது நல்லாவே யூஸாக இருக்குதுங்க. இப்போ போய் நம்ம வாழைத்தார் வெட்டிட்டு வந்துடலாம். நேற்று தான் ஒரு பூ ஒன்று பறிச்சிட்டு வந்து கொடுத்தாரு, வாழைப்பூவு. இன்னைக்கு வாழை தாரை வெட்டிட்டு வர போகிறோம். இதில் தண்டு வெட்டி கொடுத்துருங்கண்ணா. சூப்பர். தாரை சாட்சி வச்சுக்கிறாரு, நான் வீடியோ எடுப்பேன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் இருக்கிறீங்க, நமக்கு தகுந்தபடி ட்யூன் ஆயிடுறாங்க. நீ உன் ஆளுங்களை எல்லாத்தையும் உனக்கு தகுந்தபடி ட்யூன் பண்ணி வச்சுக்கிறியா அப்படிம்பாரு. அப்படி தான் ஆச்சு. வெட்டுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ எடுத்தாலும் எடுக்கும், கூப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்ருக்காரு. நல்லா பெருசாக தாங்க வந்திருக்குது தார். ஆனால் அந்த அண்ணங்கிட்ட இதுதான் ஒரு பெரிய சிறப்பு. ஒரு ஆளே, சிங்கிள் ஆளே வந்து ஒரு தாரையும் அப்படியே சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி வெட்டி விடுறாரு. அப்படியே சைடாக இறக்கி அப்படியே ஒரே வெட்டு, அவ்வளோதான். அதே காட்டில் வேலை செஞ்சே பழக்கம் இவங்களுக்குலாம். அதனால் ஆனால் உண்மையாலுமே இந்த தோட்டத்து வேலையெல்லாம் இவர் ஒரு நாளைக்கு வள்ளினா கையே எனக்கு உடஞ்ச மாதிரி ஆயிருங்க. தோட்டத்து வேலை என்னால் ஒன்று கூட பண்ண முடியாது. இந்த மாதிரி இவங்களாம் இருக்கிறதுனால தான் எங்களாட்ட இருக்கிறவங்கனால வேலை பண்ண முடியுது. ஒரு பழம் பழுத்துருச்சு பாருங்க. ஃபஸ்ட்டு பழம் சாமிக்குங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பழம் குருவிக்கு கொடுத்தாச்சு. சூப்பர். பழம் நல்லா தடிமனாகவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது. நம்ம தோட்டத்தில் மருந்தடிக்காமல் போடுற பழம் மட்டும்தான் இந்த மாதிரி பூச்சிங்க, படக்களி பூச்சியோ இந்த மாதிரி இதெல்லாம் வரும். மற்றபடி வந்து கடைங்களில் இருக்கிறதுலாம் வந்து ஒரே மாதிரியே பழுக்கும். அதுதான் புகை போட்டு பழுக்க வைக்கிறது, இந்த மருந்து கொடுத்து பழக்க வைக்கிறது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட, எப்போவுமே கொஞ்சோண்டு இடம் இருந்தால் கூட அதில் நம்மளால் என்னென்ன போட முடியுமோ நம்ம வீட்டுக்கு தேவையானதை போட்டுக்குங்க. சரிங்களா? இப்போ தண்டையும் வெட்டி வாங்கிட்டு போயிடுறேன். ஏன்னா தண்டு சூசு போட்டு கொடுத்தா குடிச்சு விடுவாங்க பசங்க. பாருங்களேன், ஒரு வாழை மரம் எத்தனை விதத்தில் பயனாக இருக்குதுன்னு. சாப்பிட்றதுக்கு இலையாக பயன்படுது, பூ கட்டுறதுக்கு நாராக பயன்படுது. அந்த நாரை எடுத்து சீலத்துப்பெலாம் நெய்யறாங்க. அதுலேயே
சீலை நெய்யறதுக்கு பயன்படுது. ரெண்டாவது வாழைப்பழத்தை கொடுக்குது. வாழை தோலை போட்டால் செடிக்கு முளைக்கும் எருவாக வருது. அதுக்கப்புறம் தண்டு பாருங்களேன், பொரியலுக்கு பயன்படுது, தண்டு சூஸுக்கு பயன்படுது, எல்லாமே பயன்படுது. பார்த்தீங்களா? வாழ்ந்தால் வாழை மரம் மாட்டம் வாழணுங்க. எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி வாழணும் நம்ம. அது ரொம்ப கஷ்டமானது தான் நமக்கு. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்க முடியல. நம்ம எப்படி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்மளால இருக்க முடியும்? சரி, வாழைத்தண்டை அவர் உரிச்சு எடுத்துகிட்டு வரட்டும். குண்டுமல்லியும் இவ்வளோ பூ வந்துருச்சு. சன்னமல்லி கட்டுக்கண்ணே. சத்தியமால நான்லாம் கட்டுற சொல்லியிருந்தா கட்டவே மாட்டேன். நான் இந்த கட்டுறதுக்கு செலவுப்பட்டே பூ பறிக்கிறதே இல்லை. ஒரு 10 நிமிஷத்தில் பூவை கட்டி கொடுத்துறா சசியம்மணி. இப்படி பறிக்கிறதுக்கும் கட்டுறதுக்கும் ஒரு ஆள் இருந்தால் சத்தியமால இந்த மாதிரி 10 செடி கூட வச்சுக்கலாம். எப்படி? இன்னைக்கு காலையில் வந்து என்ன வேலை பண்ணுறோன்னாக்கா, இந்த மணிலா டென்னிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சாங்க. அது நேற்று கடிச்ச காற்றுல வந்து அதுவும் சாஞ்சிருச்சு. அதுக்கு தான் அப்பயே வந்து முட்டு கொடுத்துட்டோம். ஏன்னா உடனே சாஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ அது கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு போட்டு கொஞ்சம் நல்லா மண்ணு கொஞ்சம் கட்டி இது பண்ணலான்னு. ஏன்னா முட்டு கொடுத்துருக்கோம்ல, அதெல்லாம் வெயிட்டு ஃபுல்லான வெயிட்டாக ஏறி போச்சு. அதனால் அந்த வெயிட்டாக இருக்கிற கிளைங்கள் எல்லாத்தையும் வெட்டி விட்டு வெறும் சிம்பிளாக ஒரு 2 கிளை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வெட்ட சொல்லியாச்சு. வெயிட்டு கொஞ்சம் குறைவாக இருந்தால் சாயறது கம்மியாக இருக்கும் இல்லைங்களா? சாயாது சீக்கிரமாக. அதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த பாருங்க வேப்பம் புண்ணாக்கு எடுத்து வந்து வச்சுருக்கோம். சுற்றிலி வேப்பம் புண்ணாக்கை போட்டு கொஞ்சம் கட்டி விட்டு. ஏன்னா எங்கள் மண், எங்கள் காடு எல்லாமே கரையாங்காடுங்க. கரையாங்காடுங்கிறதுனால எந்த செடி வச்சாலும் பெரிய மரமே ஆனதுக்கு பிறகு கூட கரையாங்க சாப்பிட்றது. கரையான் வந்து வேறையே இது பண்ணி சாகடிச்சிருது. அதனால எறும்பு பாருங்க, கட்டெரும்பு இருந்துச்சுனாலே கரையான் வர ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால் உடனே நம்ம வந்து அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடணும். அதனால தான் இப்போ வேப்பம் புண்ணாக்கு போட்டுவிட்டு கொஞ்சம் ஏற்பாடுகளை பண்ணி விடலாம். இன்னும் காய் வைக்கல. வந்த புதுசில் காய் வச்சிச்சு, அதுக்கப்புறம் இன்னும் காய் வைக்கல. இந்த காய் வச்சாதான் இனிக்குமா தோற்குமா புளிக்குமா அப்படிங்கிறது தெரியும். யாராவது சாப்பிட்டு இருந்தீங்கன்னாக்கா சொல்லுங்கள். மணிலா டென்னிஸ் பால் அப்படிங்கிற செடி இது. அவ்வளோதாங்க. நல்லா மழை வரும்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். மழை வந்தால் பரவாயில்லையாக இருக்கும். உங்கள் ஊர் பக்கம்லாம் மழை வந்திருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எங்களுக்கு இன்னுமே மழை பெய்யவே இல்லை. இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.